மக்கள் வந்து இப்படி அந்த சூலத்தை வந்து ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி முழுக்க பனை இருந்து அந்த பனைகளை தரிக்க கொட்டுகள் இருந்திருக்கு. அப்போ அந்த கொட்டுக்கிட்ட ஒரு நாவல் மரத்துக்கு கீழே இந்த சூலம் குத்தி இந்த குறிச்சியில் வாழ்ந்த மக்கள் வழிபாடு, அதாவது மரபு வழிபாடு தான் செய்தார்கள். ஆலயம் உருவாக்கின காலம் 1917ஆம் ஆண்டு என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதிகளை பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அரியாலை ஞான வைரவர் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிழ்வுகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம். ஈழத்தின் வடபால் யாழ் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நல்லூரின் கிழக்கு பக்கமாக நிலவளமும் நீர்வளமும் வயல்வளமும் நன்மரங்களும் சூழ்ந்து சைவமும் தமிழும் தலை தோங்கும் பண்பாளர்கள் பலரும் கூடி வாழும் கிராமம்தான் அரியாலை என்னும் அழகிய கிராமமாகும். இந்த அரியாலை மத்தி பகுதியில் கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயமாகும். இந்த வைரவ பெருமானினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றமிட்டது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த ஆலயம் தற்பொழுது அமைந்திருக்கின்ற வளாகம் வந்து ஆரம்பத்துல ஒரு பனக்கூடலாக காணப்பட்டது. அப்ப அந்த பனைமரங்களை வந்து இவர்கள் தரித்து அதன் அந்த கொட்டடிகள் காணப்பட்டதால இந்த இடத்தை வந்து கொட்டடிகள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வரையினம். அதை தாண்டி இந்த வளாகத்துல வந்து ஆரம்பத்திலே ஒரு நாவல் மரம் இருந்திருக்குது. அந்த நாவல் மரத்துக்கு கீழே வந்து ஒரு சூலம் அமைந்து காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை காலமும் அந்த சூலத்தை வந்து யார் வைத்தார்கள் என்பது தெரியாது. ஆனால் ஒரு சூலம் ஒன்று இருந்திருக்குது. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த சூலத்துக்கு வந்து பொங்கல்கள் படைத்து பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். அப்ப அதற்கு பிற்பாடு அந்த இந்த காணியோட உரிமையாளர் என்ன செய்தார் என்று சொல்லிச்சுன்னா, ஊர் மக்கள் வந்து இப்படி அந்த சூலத்தை வந்து ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய இந்த காணியை கோவிலுக்கு எழுதி கொடுத்து அந்த சூலத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார். அதற்கு பிற்பாடுதான் ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு அரியாலை பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இன்றைக்கு இந்த வைரவ பெருமானுடைய ஆலயம் தோற்றம் பெற்று காணப்படுகிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் இவ்வூர் மூதாதையர்கள் இப்பகுதியில் ஒரு நாவல் மரத்தின் கீழ் வைரவர் சூலம் ஒன்றை வைத்து வழிபாடுகளை செய்து வந்தனர். இவ்வாறு சூலத்தை ஸ்தாபித்தவர் யார் என்பது இதுவரையில் யாருக்குமே தெரியாது. இருப்பினும் வைரவ பெருமானின் அருளாட்சியால் இப்பகுதி மக்கள் யாவரும் சேரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தனர். பெருமானின் மீது கொண்ட பக்தியால் பெருமானிற்கு பொங்கல், சிறப்பு தினங்களில் விசேட தீபங்கள் ஏற்றுதல் போன்ற மரபுரிமை வழிபாடுகளை செய்து வந்தனர். பெருமானின் அருட்கடாட்சத்தை பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்த இம்மக்கள் பெருமானிற்கு ஆகம முறைப்படியான ஓர் ஆலயத்தை அமைத்து வழிபட எண்ணினார்கள். அதன் பிரகாரம் உருவான ஆலயம்தான் அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயமாகும். இந்த ஸ்ரீ ஞான வைரவ கோயில் அரியாலையிலே ஒரு பிரசித்தமான ஒரு கோயில். அதனுடைய ஆரம்ப காலம் சரியான ஒருத்தராலையும் கணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறபடினால் ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மைமிக்க
வைரவ ஆலயமாக இந்த ஊரில் இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு ஒரு நாமம் இருக்கிறது, கொட்டடி வைரவ கோயில் என்று. கொட்டடி என்று சொல்கிறது இந்த காணியில், இந்த சூலத்தை குத்தி இருந்த காணியில் முழுக்க பனை இருந்து அந்த பனைகளை தரித்த கொட்டுகள் இருந்திருக்கு. அப்போ அந்த கொட்டுக்கிட்ட ஒரு நாவல் மரத்துக்கு கீழே இந்த சூலம் குத்தி இந்த குறிச்சியில் வாழ்ந்த மக்கள் வழிபாடு, அதாவது மரபு வழிபாடு தான் செய்தார்கள். தீபமேற்றி காலத்துக்கு காலம் பொங்கல்கள் செய்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை முடித்து தங்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு முயற்சி கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அந்த கொட்டுகளுக்கு கீழ் இருந்தபடினால் கொட்டடி என்று அந்த நாமம் இங்கே வந்திருக்கிறது. பொதுமக்கள் வைத்திருந்த அந்த சூலத்தை கோயிலாக ஆக்கி பொதுமக்கள் வழிபட விட வேண்டும் என்ற ஒரு நல்லொரு அபிப்பிராயத்தில் காணி உரிமையாளராக இருந்த அமரர் வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் அவர்கள் தனது காணி முழுதையும் இந்த ஆலயத்துக்கென்றே எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் ஆரம்பத்திலே இந்த நாவலுக்குள்ளே இருந்த சூலத்தை ஒரு ஆலயத்தில் வைக்க வேண்டும் என்று கருதி ஒரு சிறு மூலத்தானம் ஒன்றை அமைத்து அதிலே அந்த சூலத்தை பிரதிஷ்டை செய்து ஆலயத்தை உருவாக்கினார். அந்த ஆலயம் உருவாக்கின காலம் 1917ஆம் ஆண்டு என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரியான திகதிகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. பிறகு இந்த ஆலயத்தை அவர் பராமரித்து கொண்டு வந்தபோது இந்த மக்களுடைய ஆசைக்கிணங்க தனது சொத்துக்களை எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வழங்கி ஒரு மகா சபையை கூட்டி இந்த ஆலயத்தை பொதுமக்களிடம் கையளித்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த கோயில் சிறிதாக பெருப்பிக்கப்பட்டது. பெருப்பித்து கொண்டு வரைகளில் மூலஸ்தானத்திலேருந்து மாமண்டபம், அர்த்த மண்டபம் என்றெல்லாம் கூட்டி பிறகு 60ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த உள்வீதி மற்ற மண்டபங்கள் கட்டத் தொடங்கப்பட்டது. ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் சித்திரை மாதம் வருகின்ற பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழா இங்கு வெகு விமர்சையான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதை தாண்டி எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆடிப்பூரம், சிவன் ராத்திரி, கேதார கௌரி விரதம், மாசி மகம், தைப்பூசம், குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் வருகின்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. வரலாற்று தொன்மை வாய்ந்த ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஞானவைரவர் ஆலயத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற நடந்தேறி வருகிறது. அத்துடன் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவானது ஆனி மாதம் வருகின்ற பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக பக்தி பூர்வமான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, புதுவருட பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாக பொங்கல், ஆணி உத்தரம், நவராத்திரி, திருவம்பாவை என்பனவும் மிகச் சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. நமது ஆலயத்திலே தினசரி காலை 6 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி என 3 கால பூசை தினசரி நடைபெற்று வருகின்றது. இந்த பூசைகளுக்கு மேலாக பல விசேஷ தினங்கள், அபிஷேகங்கள், திருவிழாக்கள் செய்யப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே 1972ஆம் ஆண்டு தொடக்கம் அலங்கார உற்சவம் தொடங்கப்பட்டது. அந்த 1972ஆம் ஆண்டு அந்த அலங்கார உற்சவத்தை ஆரம்பிக்கும் போது நிர்ணயிக்கப்பட்டது சித்திரை பூரத்தை இறுதி நாளாக கொண்ட ஒரு 10 நாள் திருவிழாவை செய்வதென்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கு நாங்கள் இன்று வரையும் சித்திரை பூரத்தை இறுதி நாளாக கொண்ட தினத்திலிருந்து முதல் 10 நாட்களும் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிர்வரும் 25ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அடியவர் தன்னுடைய நேர்த்திக்கடனுக்காக
எங்களுக்கு ஒரு சித்திரத்தேரை தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கியிருக்கிறார், வைரவ பெருமானுக்கென்று வழங்கியிருக்கிறார். அதனாலே நாங்கள் தேர் திருவிழா செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதனால் சித்திரை பூரத்துக்கு முதல் 10 நாள் திருவிழாவும் சித்திரை பூரம் 11ஆம் நாள் திருவிழாவாகவும் செய்யலாம், அல்லது அதுக்கு மேலே நீடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இது அடுத்த மகாசபையிலே இது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்படும். அடுத்த ஆண்டு தேர் திருவிழாவும் இடம்பெறும். அதுக்கு மேலாக இந்த ஆலயத்திலே ஆரம்ப காலத்திலே திருவம்பாவை நவராத்திரி 2 விசேட தினங்கள் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. பின்னர் கந்த சஷ்டி, ஏனென்னா இங்கே ஆலயத்தை பிரிப்பித்த பிறகு சுற்றுப்பிரகாரங்களிலே விநாயகர், சுப்பிரமணியர், வசந்த மண்டபம் என்று சிறு சிறு கோயில்களில் ஸ்தாபிக்கப்பட்டன. அதன் பின்னர் அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் உரிய தினங்கள் வர வர அதுக்கான அபிஷேகங்கள் திருவிழாக்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி விநாயக சஷ்டி, விநாயக சதுர்த்தி, கந்த சஷ்டி, மற்றது ஐப்பசி பரணி போன்ற விசேட தினங்களில் அபிஷேகங்களும் உற்சவங்களும் நடைபெறும். அதை விட இங்கே வேறு திருவம்பாவை, நவராத்திரி போன்ற விசேட தினங்களெல்லாம் இங்கே பல அபிஷேகங்களும் பல திருவிழாக்களும் தொடங்குகிறது. அதுக்கு மேலாக அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக அடிக்கடி அபிஷேகங்களும் திருவிழாக்களும் செய்து கொண்டு வருவார். பெருமாளினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய ஒரு திருத்தலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திலே இருக்கின்ற அடியவர்களுக்கு ஒரு குலதெய்வமாக இந்த வைரவ பெருமானினுடைய சன்னிதானம் வந்து காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வடக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்பள்ளி அமைந்து காணப்படுகிறது. அதாவது சிறுவர்களினுடைய சிறுவர் பாடசாலையும் கூட அமைந்து காணப்படுகிறது இந்த ஆலய வளாகத்திலே. அப்ப இதுக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு உள்வீதியில பின்புறமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பீடங்கள் அமைத்து அதுல வந்து இந்த சூலத்தை வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதுவும் அந்த சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, அடியவர்கள் இங்கே வருகின்ற பக்தர்கள் தாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறியதும் அந்த நேர்த்தி கடனுக்காக அந்த சூலத்தை செய்து கொடுப்பார்கள். அப்ப அவர்கள் கொண்டு கொடுக்கிற சூலத்தை வந்து அந்த பீடம் ஒன்றை அமைத்து அதுல வந்து பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அதுக்கு வந்து அடியவர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே அபிஷேகம், அதாவது பூக்கள் வைத்து வழிபடக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த அரியாளி பகுதியில் கோவில் கொண்டெழுந்தருளியிருந்து அருள் ஒளி வீசும் எம்பெருமானின் திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக காணப்படுகிறது. வைரவ பெருமானினுடைய திருத்தலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் நிறைந்த கோவிலாகவே இருக்கும். இது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அத்தோடு திருவிழா என்று வந்துவிட்டாலே இளைஞர்களின் தனிச்சிறப்பும் ஊர் மக்களின் முழு நேர பங்களிப்பும் களியாட்டங்களும் இக்கோவிலின் சிறப்பினை வெளிப்படுத்துகிறது. இங்கு வைரவ பெருமான் அருளாலே அதே பாரம்பரியத்தை கொண்ட மாறாத பண்புகளை கொண்ட அதே ஊர் மக்கள் இருப்பதும் இந்த வைரவ பெருமானினுடைய சிறப்பை எடுத்து எம்புகிறது. மேலும் இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்துச் செல்வார்கள். அத்தனை நேர்த்திகள் நிறைவேறியதும் பொங்கல் படையல்கள் செய்து எம்பெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள். ஆரம்ப காலத்திலே இந்த ஊர் மக்கள் ஒரு தங்களுடைய குலதெய்வமாக மதித்து முழு நம்பிக்கையோடு ஆரம்ப காலத்திலே தீபம் ஏற்றுதல், தைப்பொங்கல் நாளிலே பெருந்தொகையான பானைகளை வைத்து பொங்கி தங்களுடைய நேர்த்திக்கடனைகளாக நிறைவேற்றி வந்தார்கள். இதனாலே இந்த ஆலயத்தின் மீது அநேகமான மக்களுக்கு சரியான நம்பிக்கை உள்ள ஒரு வைரவ பெருமானாக இருக்கின்றார். அந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக பல பொருட்களை இங்கே ஆலயத்துக்கு வழங்கி கொண்டிருப்பார். ஒரு சிலர் தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக சூலங்களை கொண்டு
குருக்கள் ஐயாட வழங்கியிருக்கிறார்கள். அந்த சூலங்கள் கணக்க சேர்ந்தபோது ஐயா உள் கோயிலே வச்சு பராமரிக்க முடியாத என்ற ஒரு நிலை வந்ததும் 2 கும்பாபிஷேக தினங்களுக்கு முற்பட்ட கும்பாபிஷேக டைமிலே அந்த சூலங்களை எல்லாம் நாங்கள் மேற்கு வீதியில் ஒரு பீடம் அமைத்து அதிலே ஸ்தாபித்து அந்த எல்லா சூலங்களையும் ஸ்தாபித்திருக்கிறோம். அந்த சூலங்களை எல்லாம் எல்லா அடியார்களும் தங்களுடைய கையாலை தொட்டு பூ வைத்து தங்களுடைய வழிபாட்டை செய்து கொள்ளக்கூடியதாக அந்த வழி செய்திருக்கிறோம். இதுக்கு மேலாக இந்த ஆலயத்தை சுற்றி நாங்கள் ஒரு அறநெறி பாடசாலையை ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேலாக அறநெறி பாடசாலை ஒன்று இந்த ஆலயத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட இந்த ஆலயத்தை சுற்றி ஆலயத்தின் வீதியிலே அருணோதயா சனசமொழி நிலையத்தை அமைப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஆலய காணியை வழங்கி அதிலே சனசமொழி அமைத்து வாசிக சாலை, பாலர் பாடசாலை, பூங்கா என்ற இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த ஆலயத்தினுடைய சமூக செயற்பாடு மேலும் அபிவிருத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனாலே இந்த பாலர்கள் இந்த ஆலயத்துக்கு முன்னாலே கல்வி கற்பதனால அவர்கள் தங்களுடைய சமய அறிவை வளர்க்கிறதுக்கும் இது வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புவோம். இவ்வூர் மக்கள் தம் குலம் தலைக்க இடரினும் தளராத தைரியம் ஞானம் தந்து காத்து நிற்கும் வைரவ பெருமானை தம் குலதெய்வமாக கொண்டாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வைரவ பெருமான் மிகவும் பழமை வாய்ந்தவர், அருள் மிக்கவர். தன்னை வழிபடுவதற்கெல்லாம் அருள் பாலித்து அவர்களை சிறக்க செய்து கொண்டிருக்கிறார். அவரை மனதார வழிபட்டவர்கள் பலர் நல்ல கல்வி அறிவு பெற்று பதவிகளில் இருக்கிறார்கள். அத்துடன் வெளிநாடுகள் சென்றும் நல்ல வளங்களாக இருக்கிறார்கள். இதனால் நமக்கு வெளிநாட்டு உதவி ஓரளவு நமக்கு கிடைக்கின்றது. இதனால் ஆலய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருக்கின்றது. இவையெல்லாம் வைரவ பெருமானுடைய அருள் என்று நினைக்கிறேன். வைரவ பெருமான் உடைய ஆலயத்திலே ஒரு இளைஞர் சங்கம் இயங்குகின்றது. இந்த இளைஞர் சங்கம் வருடா வருடம் 10ஆம் நாள் திருவிழாவை செய்கிறார்கள். அதோடும் இல்லாமல் மக்களுக்கு சமய அறிவு போட்டி நடத்துவதோடு சிரமதானம் போன்றவற்றை செய்வதோடு வெளிநாட்டிலிருந்து வரும் நிதியை கொண்டு வறிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை தேவையான பொழுது வழங்குகின்றார்கள். இப்படியான சில அதோடு நாங்கள் உதவி அரசாங்க பிரிவிலே உதவி அரசாங்கத்துக்கு வறிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கான நமது ஆலயத்திலிருந்து அந்த நிதி அளித்து வருகின்றோம். மேலும் நமது பாடசாலையை நமது கோயிலை இயங்குகின்ற அறறை பாடசாலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பாடசாலையின் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சமையறை போட்டிகள் மூலம் அவர்களுடைய சமையறை வளர்ப்பதோடு கலையை வளரக்கூடியதாக இருக்கின்றது. இளைஞர் சங்கம் முக்கியமாக ஆலயத்திலே பெரும் பங்கு வகிக்கிறார்கள். ஆலயத்தினுடைய நிர்வாகத்திலும் அரைவாசி பேர் அங்கம் வகிக்கின்றார்கள். அவர்களுடைய பணி ஆலயத்திற்கு அவருடைய பணி, அவருடைய தொண்டு, அவருடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எதிர்காலத்திலும் அவர்கள் எமது ஆலயத்தை இளைஞர் அணி முன்னேற்றி செல்லும் என்று நான் நம்புகின்றோம். இளைஞர்கள் எம்மோடு சேர்ந்து முதியோரோடு சேர்ந்து இயங்குவதால் ஆலயம் சிறப்பாக இயங்கி வருகின்றது. எதிர்காலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றது நமது வைரவ பெருமானுடைய அருளாலே எதிர்பாராத விதமாக நமக்கு சில மாதங்களுக்கு முன் ஒரு தேர் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிற அழகான தேர். இந்த தேர் தரிப்பிடம் ஒன்று அமைக்க வேண்டி இருக்கின்றது. இந்த தேர் தரிப்பிடத்திற்கான நிதி சேகரிக்க நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். அத்துடன் ஆலயத்தினுடைய வாகனங்களை பேணி பராமரிப்பதற்கு ஒரு வாகன சாலையை அமைக்க நாம் யோசித்திருக்கின்றோம். மேலும் நமது குருக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் இருப்பதால் குருக்கள் தங்குவதற்கான ஒரு சிறிய வீட்டையும் அமைப்பதற்கான திட்டம் இருக்கின்றோம். மேலும் நாங்கள் நமது ஆலயத்தை விஸ்தரிப்பதற்கு சனசமூகத்தோடு இணைந்து பல செயற்திட்டங்களை ஆலய சுற்றாடல் துப்புரவு மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து இந்த ஊருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நாம் நம்பியிருக்கின்றோம். இந்த வகையில் எதிர்காலத்தில் வைரவ பெருமான் அருளால் இந்த ஆலயம் மேலும் வளர்ச்சி அடையும் என்று நான் நம்புகின்றோம். நான் சொல்லியிருக்கிறேன், சிரமதானம் இடைபெறுகின்றது.
திரைவீதி திருவிழாவுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தினுடைய திரைவீதி வருகின்ற வீதிகள் இளைஞர்களால் சுத்தம் செய்யப்படுகின்றது. மேலும் வறிய மக்களுக்கு அநேகமாக வருடத்திற்கு 4 அல்லது 5 தடவைகள் வெளிநாட்டில் இருந்து தங்களுடைய நினைவாக அளிக்கின்ற அன்பளிப்பு பொருட்களை வறிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த வகையிலே அவருடைய பணி சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மேலும் ஆலயம் வளர எம்பெருமான் அருள் புரிவாரார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற வைரவ பெருமானினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தேன். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று தருகிறான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. தீப தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.